ஆமாம் 6 மாத குழந்தையா இருக்கப்போ அவங்க ஃபேமிலி நீங்கள் குலதெய்வத்துக்கு போகிறீங்க இல்லையா? ஆமாம். இப்போ நம்மளாம் மொட்டை அடிக்கிறதுக்கு எங்கேயாவது கூட்டின்னு போகிறோம்ல குலதெய்வத்துக்கு, அந்த மாதிரி வள்ளலாருடைய இதில் வந்து அவங்க அப்பா ராமையாவும் சின்னம்மையாரும் கூட்டின்னு போகிறாங்க சிதம்பரத்துக்கு கோயிலுக்கு. 6 இல்லை 6 மாத குழந்தையில அவங்க அந்த இவர் வந்து தீட்சிதர் வந்து தீபாராதனை காட்டுறார். திரையை வெளிக்கிட்டு பூஜை முடிச்சுட்டு தீபாராதனை காட்டும் போது கலகலகலான்னு குழந்தை சிரிக்குது. அதை பார்த்துட்டு தீட்சிதரே வந்து ஆச்சரியமாயிடுச்சு. எப்படி அது கரெக்டாக தீபாராதனை காட்டும்போது இந்த குழந்தை சிரிக்குதுன்னு பார்த்தா அவருக்கு வந்து தோணுச்சு, இது வந்து இந்த குழந்தை சாதாரண குழந்தை கிடையாது, இது வந்து பிற்காலத்தில் மிகப்பெரிய ஒரு மகானாக விளங்கும், பெரிய ஞானியாக விளங்குன்னு சொல்லிட்டு அவங்கள வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு சாப்பாடு போட்டு அனுப்பிச்சார் அந்த காலத்துலேயே. அப்போ அந்த இது வந்து அந்த 6 மாதம் குழந்தை எப்படி சிரிச்சுதுன்றதை வள்ளலார் வந்து அது கிட்டத்தட்ட ஒரு 46 47 வயதில் அருள் விளக்க மாலையில் சொல்கிறார். என்ன சொல்கிறார் அந்த பாட்டில் தான் அது சொல்கிறார். என்ன சொல்கிறாரு, நான் அந்த குழந்தைய பார்த்தா சிரிச்சுது அப்படின்னு தீட்சிதர் அவங்க அம்மா அப்பா இது பண்ணுறாங்க. அந்த குழந்தைக்கு உள்ள என்ன நடந்தது அப்படின்றத வள்ளலார் சொல்கிறார். என்ன சொல்கிறாரு, அருள் விளக்க மாலையில் தாய் முதல்வரோடு சிறு பருவத்தில்தான் தில்லை தளத்திடை திரை தூக்க தரிசித்த போது வேய் வகை மேல் காட்டாது எல்லாம் வெளியாக காட்டிய பொருளேன்றார். அதாவது வீடு கட்டிட்டு கூரை வேயிறாங்க இல்லையா? இப்போ சாதாரண குடிசை எடுத்துக்கோ, முதல்ல சுவர் எழுப்புவாங்க, அப்புறம் மேலே வந்து கூரை வேய்வாங்கள்ல, அதுக்கு பேர் வேய்தல். வேய்தல்னால் மூடுதல். அதை மூடினா தானே மழை பனி வெயில் இதெல்லாம் தாக்காமல் இருக்கும். அது மூடுதல், அதுக்கு பேர் வேய்தல்னால் மூடுதல். அது என்ன சொல்கிறாரு, வேய் வகை மேல் வேய் வகைன்னா அந்த மூடி மறைத்தல் இல்லாமல் எல்லாம் வெளியாக காட்டிய பொருளே. உலகத்தில் இருக்கிற அனைத்து ரகசியம், கடவுள் ஆன்மா உலகம் மொத்தையுமே அவருடைய உள்ளத்து உணர்வில் அற்புதஞ்சோதி ஆண்டவர் காட்டுறார், அனுபவப்படுறார். அப்போ 6 மாத குழந்தை நம்ப முடியுமா? அது சொல்கிறாரு வள்ளலார். அந்த 6 மாத குழந்தைல அவர் பார்க்கறதுக்கு தான் குழந்தை, அவர் குழந்தை அது உள்ளே நடக்கிற அனுபவம்லாம் வேறு. அவர் வந்து பல பிறவிகளில் அவர் வந்து அடியாராகவும் யோகியாகவும் ஞானியாகவும் சித்தராகவும் முத்தராகவும் வந்துட்டு தான் அந்த ஒரு உலகம் கண்டிராத ஒரு மிகப்பெரிய ஒரு சத்திய ஞானியாக உலகத்துக்கு இறைவனாகவே வந்திருக்கார். அதனால் அவருக்கு கருவிலேயே அவருக்கு வந்து திருவுடையராக பிறந்தவர் தான் வள்ளலார். அவர் வந்து தாயினுடைய விந்தணுவில் பிறந்தது கிடையாது. அவங்க அவர் வந்து அவங்க அப்பா வந்து இவர் வந்து வள்ளலார் வந்து 5வது குழந்தை. அந்த அவங்க அப்பா வந்து இதுக்கு போயிடுறார், அன்றைக்கு சம்பவத்தை அன்னைக்கு சிதம்பரம் நடராஜர் தரிசிக்கிறதுக்கு போயிடுவார். அவர் போயிட்டார். அப்புறம் அவங்க அம்மா மட்டும் வீட்டிருக்காங்க, சின்னம்மையார் வீட்டில் இருக்காங்க. அப்போ ஒரு சிவயோகியார் வந்து வெளியில் நிற்கிறார். அந்த காலத்தில் வந்து சிவயோகிகள்லாம் வந்து ஒரு கவலை, ஒரு நாளைக்கு ஒரு கவலை 2 கவலை தான் சாப்பாடு சாப்பிடுவாங்க. அது வந்து தெருவில் வந்தாங்கன்னா அந்த அவங்களுக்கு யார் வீட்டில் சாப்பிடணும்னு தோணுதோ அவங்க வீட்டில் மட்டும் நிற்பாங்க. அது ஒரு புண்ணியம், அந்த வீட்டுக்கு அந்த புண்ணியம் பரம்பரையில் கிடைக்கும். அப்படி நிற்கும் போது அந்த அம்மா பார்த்துட்டு நெடுக்கிடைக்கியா விழுந்து, சுவாமி உள்ளே வாங்க அப்படின்னு கூப்பிட்டு, கொஞ்ச நேரம் இருங்க சமையல் ரெடி பண்ணுறேன்ட்டு அந்த அம்மா உள்ளே போய் அறுசுவையோடு அந்த வீட்டில் இருக்கிறது 2 பதார்த்தம் ரெடி பண்ணி சாம்பார். அந்த ஏழைகள் தானே அப்போலாம், அந்த அம்மாவுக்கு இருக்கிறத வச்சுட்டு செஞ்சு போட்டு அந்த ஒரு அன்போடு அவரை வந்து பரிமாறுறாங்க. அவர் பாட்டு சாப்பிட்டு ஆசீர்வாதம் பண்ணுறார். என்னென்னா, அன்புடை அம்மை அந்த அமுதம் வந்து அற்புதமாக இருந்தது, உனக்கு இந்த உலகம் உய்யும் பொருட்டு சுத்த சன்மார்க்கத்தை
அவது பரப்புகின்ற ஒரு உத்தம புதல்வன் அவங்களுடைய மணிவயத்தில் உதிப்பானாக அப்படின்றார். அன்புடை அம்ம உலகம் உய்யும் பொருட்டு சுத்த சன்மார்க்கத்தை தோற்றுவிக்கும் உத்தம புதல்வனை பெறுவாயாக. இதுதான் இப்படி சொன்னாருன்ட்டு சரவணானந்த சாமி சொல்கிறார். சரவணானந்த சாமி அப்போ என்ன அந்த சிவயோகியார் சொன்னார்ன்றத அப்படியே சாமி சொல்கிறார். அன்புடை அம்ம கேட்டுக்கத. அப்புறம் அந்த க்ஷணத்தில் என்ன ஆகும்னா அந்த சிவயோகியார் வாக்கு வழியாக அந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய ஆணை வந்த உடனே அந்த க்ஷணத்தில் எங்கே இருக்க அந்த ஆன்மா கடைசியில் நேரடியாகவே அந்த சின்னம்மையார் கருமுட்டையில் புகுந்துடுது அந்த க்ஷணத்தில். இதுக்கு பேர் சம்புபஸ்ஸ சிருஷ்டின்னு பேர். சம்புபஸ்ஸ சிருஷ்டின்னா ஆண் பெண் சேர்க்கை தாய் தந்தை சேர்க்கையினால் வர்றது கிடையாது. நேரடியாகவே அந்த ஆன்மா கருமுட்டைக்குள்ளே வந்துடும். இதுக்கு பேர் தான் சம்புபஸ்ஸ சிருஷ்டின்னு பேர். அந்த சம்புபஸ்ஸ சிருஷ்டியில் பிறக்கிறது அதெல்லாம் ரொம்ப எல்லாம் எப்போவும் நடக்கிறது கிடையாது. அது எப்போ யுகத்தில் ஒருத்தருக்கு தான் நடக்கும். அப்படி வந்தவர் தான் வள்ளல் பெருமான். அந்த ஒரு நிகழ்ச்சி தான். இப்போ என்ன கேட்ட சொல்ல சரவணானந்த சுவாமி வள்ளலாரெல்லாம் பார்த்துருக்காரம்மா. வள்ளலாரும் பார்த்துருக்காரா? அவர் 18 வயதுலேயே திருவருட்பா இது பண்ணார். அப்போது 28வது வயதில் சுவாமிகள் மேட்டுக்குப்பத்தில் போய் ஒரு வாரம் தங்கியிருக்காரு. தங்கியிருந்து அப்போ மாலை நேரத்தில் அந்த சீஞ்சுவை நீரோடை இருக்கு இல்லையா, அங்கே போய் கூட ஒரு 4 பேர் வந்திருக்காங்க. அப்போல்லாம் சுவாமிகள் இருந்த காலத்தெல்லாம் 1938 அப்போல்லாம் என்ன பழைய கிராமம். அந்த இடத்துல இப்போது சீஞ்சுவை நீரோடையில் குளிச்சுட்டு வெளில வரும்போது வள்ளலார் நிற்கிறார் மேலே, படிக்கு மேலே வள்ளலார் நிற்கிறாரு. நின்ன உடனே அவருடைய உண்மையெல்லாம் உணர்த்திட்டார். அவருடைய நிலை என்ன, வள்ளலாருடைய நிலை என்ன, அவர் என்னென்ன நிலையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு அற்புதம் மொத்தத்தையுமே சுவாமிகளுக்கு உணர்த்திட்டார். அதை வள்ளலார் சுவாமியே சொல்கிறார். உணர்த்திட்டு இல்லாமல் உடனே மறைஞ்சிடுறார். மறைஞ்சிட்டு அங்கே கூட இருந்தவங்கள என்னங்க ஒரே கற்பூர வாசனையாக இருக்கே, கம 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 கமன்னு இயற்கை கற்பூரம் இருக்கு இல்லையா, குப்புன்னு வருது. 4 பேர் கேட்குறாங்க. ஆமாம் வள்ளலார் வந்து போனாருன்ட்டு. அப்படியா, எங்களுக்கு தெரியலேன்ட்டு. இப்போ தான் போனார், இப்போ தான் பார்த்தேன் போனார் அப்படின்ட்டார். அப்போது கற்பூர அவருடைய உடம்பு கற்பூர வாசனை வரும், இயற்கை கற்பூரம். அது சரவணானந்த சுவாமிக்கு காட்சி கொடுக்குறாரு முதல்ல. அதுக்கப்புறம் பலமுறை அதெல்லாம் சுவாமி சும்மா சொல்லிகிட்டு இருக்க மாட்டாங்க. அந்த ஒரு முறை நடந்தது. அதுக்கப்புறம் வள்ளலார் நேரடியாக வருவார். இப்போ நம்ம பேசுகிறோம் இல்லையா, பக்கத்தில் உட்காந்து அந்த மாதிரிலாம் பேசுவாங்க. வள்ளலார் பேசுவார். அது எப்பவும் இருக்கிறதாங்க. எத்தனை கோடி யுகங்கள் ஆனாலும் அவர் நம்மோட இருப்பார், ஒவ்வொருத்தருக்குள்ளும் இருப்பார். உனக்குள்ளவும் இருக்கார். இப்போ யார் ஜோதிமயம்னா அவர் அந்த உடம்பு ஜோதி உடம்பு ஆயிடுச்சு, அது ஒளி உடம்பு ஆயிடுச்சு. 1874. 1874 சுவாமி பிறந்தது. சுவாமி இப்போ 1910. 1910. ஆமாம். அப்ப ரொம்ப கிட்ட வருஷத்துல எல்லாம் எப்படி அப்ப ரொம்ப நல்லாவே தெரிஞ்சிருக்கும்ல மாமா சரவணானந்த சுவாமிக்கு. இல்லை, வள்ளல் பெருமானுடைய திரிதேக சித்திக்கு அப்புறம் 36 வருஷம் கழிச்சு தான் சுவாமி பிறக்கிறாங்க. அதுதான் மாமா 36 வருஷம் கழிச்சு அந்த 36 வருஷத்துல வள்ளலாரோட கூட இருந்தவங்க நிறைய பேர் இருப்பாங்கல்ல. இருந்திருப்பாங்க. அதுதான் அவங்க பத்தி தெரியும். அவன் பார்த்துருக்கலாம். வாரியார் சாமியை பார்த்துருக்காரு. வள்ளலாரியா? வள்ளலார் இல்லை,
வள்ளலாறு பார்த்த ஒரு சிறுமியாக இருந்தாங்க. அந்த பாட்டியை வாரியார் சாமி பார்த்துருக்கார். அப்போ அந்த வாரியார் சாமி பார்க்கும்போது அந்த பாட்டி ரொம்ப பழுத்த பழமாயிடுச்சு. அப்புறம் வாரியார் சாமி அந்த பாட்டிக்கிட்ட வள்ளலாரை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள், அவர் எப்படி இருப்பார், என்ன பண்ணார்னு அந்த பாட்டி சொல்லுது. என்ன சொல்லுதுன்னா அந்த சன்னிதானம்னு சொல்கிற அந்த அம்மா, அந்த பாட்டி வள்ளலாரை வந்து சன்னிதானம் எங்கள் வீட்டுக்கு வருவார், எங்கள் அப்பா கிட்டலாம் பார்த்து பேசிட்டு போவார். போகும்போது நான் வந்து ஒரு முறை குறுக்க நின்னேன். அப்புறம் கீழே உக்காந்துட்டு குட்டி பாப்பா எப்படிங்கிறேன்னு சொல்லிட்டு என்னை தூக்கிக்கிட்டாரு, கொஞ்சுவார். அப்புறம் கொஞ்சிட்டு கீழே விட்டுட்டு போயிடுவார். சன்னிதானம் நம்ம வீட்டுக்கு, எங்கள் வீட்டுக்கு அப்பப்போ எங்கள் அப்பா பார்க்க வருவாருன்னு அந்த அம்மா சொன்னோடனே வாரியார் சாமிக்கு ரொம்ப மகிழ்ச்சியாம். அந்த மாதிரி அது சின்ன பிள்ளைங்களை பார்த்தாருன்னா தூக்கிக்கிட்டு கொஞ்சம் வரா எல்லார். அந்த பாட்டி அதுக்கு சாட்சி. இது வாரியார் சாமி ஒரு இதில் பதிவு பண்ணியிருக்கார். அவருடைய வாழ்க்கை வரலாறுல வள்ளலாரை பார்த்த அம்மையாரை தரிசித்தேன் அப்படின்னு வாரியார் குறிப்பிட்டார். அந்த மாதிரி சொல்லுமா. பாட்டி எப்படி மாமா இருக்கிறாங்க? நல்லா இருக்காங்க. பேசுறியா? வரேன். இல்லை வள்ளலார் என்ன சொல்கிறான்னு கேட்குறியா? ஆமாம், வள்ளலார் சொல்கிறது என்ன சொல்கிறது கேட்குறியா? இதே மாதிரி எத்தனை நாள் இருக்குதுன்னு சொல்கிறேன் நான். எத்தனை நாள் இருக்கிறதுன்னா என்ன பண்ணுறது? வள்ளலார் சொல்கிறது என்னத்துக்கு? வள்ளலார் வந்து என்ன சொல்ல வந்தார் முதல்ல சொல்லு. வள்ளலாருடைய அவதாரம், அதாவது வள்ளலார் இந்த உலகத்துக்கு வந்து என்ன சொல்லிட்டு போனார் நீ நினைக்கிற? அது வந்து திருவள்ளுவர் ஏற்கனவே சொல்லிட்டாரு, திருமூலர் சொல்லிட்டாரு, எல்லாரும் சொல்லிட்டாங்களே. அது வந்து திருவள்ளுவர் சொல்லிட்டாரு. அற்றார் அழிபசி தீர்த்தல் அக்தொருவன் பெற்றான் பொருள் வைப்புழி. அதாவது நம்ம பேங்க்கில் பணம் போடுறோம் இல்லையா, அது மேல் லோகத்துக்கு வருமா அந்த அக்கௌண்ட்டு, சேவிங் அக்கௌண்ட்டு வராது. ஆனால் நீ உண்மையில் பொருள் சேர்த்து வைக்கணும்னா உண்மையில் பசித்த ஏழைகளுடைய வயிற்றில் கொண்டு போய் வச்சேன்னா அது வந்து 7 ஜென்மம் இல்லை, பல ஜென்மங்களுக்கு அந்த தர்மம் கூட தொடர்ந்து வரும்னு அது வள்ளுவர் சொல்லிட்டாரே என்ற. வள்ளலார் என்ன சொல்ல வந்தாரு, நீ என்ன புரிஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு கேட்குறேன். ஏன் பண்ண சொல்கிறாரு? நம்ம உணர்றதுக்கு நம்ம யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு. சூப்பர்பா. எவ்வளோ விஷயம் உள்ள வச்சிருக்கியா? இப்போ நீ உன்னை பற்றியே உனக்கு தெரியாதாப்பா? நீ யாரு? நீ யாருன்னே தெரியலையா? என்னப்பா அது? அது உங்க அப்பா வச்ச பேரு. அது பேர் வந்து பேர் வச்சவங்க பேர், அது கற்பனை, அவங்களுடைய கற்பனை வந்தது. அது உன்னுடைய விருப்பத்தில் வச்சாங்களா? சரி, அது என்னுடைய கற்பனை வச்சுட்டேன். அது வந்து எப்படி வேணாலும் வச்சிருக்கலாம் இல்லையா? பீரங்கின்னு கூட வச்சிருக்கலாம். அது வந்து ஒரு சொல்லு தானே. உனக்கு பேர் வந்து உனக்கு மேலே எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் மாதிரி. நீ யாரு தெரியும். இப்போ நீ இருக்கிறியா? அதில் இன்னும் சந்தேகம் இல்லையா? அப்போ தெரியலன்ற அதுக்கு தியானம் பண்ணிட்டு என்ன யாருன்னு உணர்ந்து எல்லா வேலையும் பண்ணாதான் ஆன்சர் கிடைக்கும். எதுவுமே பண்ணாம எப்படி கிடைக்கும்? இல்லை நீ இருக்கிறியா இல்லையா? இருக்கிறோம்மா. அதில் சந்தேகம் இருக்கா?
இல்ல 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 அதெல்லாம் சந்தேகம் இல்ல. அதான் நீ எப்படி இருக்கிறேன்றது தான் தெரிஞ்சுக்கணும். அதை நீ தெரிஞ்சுக்கலைன்னா நம்ம வாழறது வேஸ்ட்டு. ஒன்றும் இல்லை, வேஸ்ட்டு. எதிர்க்கிற சோத்தை வந்து உள்ளே தள்ளி பின்னாடி அதை மலமாக்கி தள்ளி விட்றோம். அந்த வேலை தான் பார்க்குறோம். முன்னாடி சோத்தை பின்னாடி தள்ளிடுறோம் மலமாக்கி. முன்னாடி கமகமான்னு அரிசியோடு வாசனையாக இருக்குது. பின்னாடி வரும்போது ஒரே ஒரே நாப்தம் இல்லை. அந்த அந்த வேலையை கரெக்டாக செஞ்சிட்ருக்கோம்ல. வேற என்ன வேலை செஞ்சுருக்கா? பன்னி குட்டி போடுற மாதிரி அது கரெக்டாக போட்டோம். ரெண்டு 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 இனப்பெருக்கம். சூப்பர் சூப்பர். தன்னை அறியலைன்னா ஒரு மனுஷன் பிறந்ததே வேஸ்ட்டு. மனித பிறவி வந்து தன்னை அறிதலுக்காக மட்டும்தான், வேறு எதுக்காகவும் கிடையாது. நீ இனப்பெருக்கம் செஞ்சு என்ன பண்ண போகிற? பண்ணி வச்சுருக்கோம். இந்தியா வந்து உலகத்திலேயே வந்து பூமியில் வந்து முதல்ல நிற்குது இனப்பெருக்கத்தில். என்ன 140 கோடி ஃபஸ்ட்டாக நிற்குது. வேற என்ன பண்ணி வச்சுருக்கோம்? சந்ததியை விருத்தி செஞ்சோம். சாப்பிட சாப்பிட தூங்க தூங்க வேற என்ன பண்ணியிருக்கு சொல்லு? என்னக்கு எதுக்காக வந்தோம்? எதுவும் தெரியாமல் இருந்தால் எப்படி? குடும்பத்தில் இருக்கும்போது குழந்தைகள் செய்யும்போது நம்ம கடமையும் செய்யணும். கடமையை செய்கிற அதே நேரத்தில் ஒன்று முக்கியமான ஒன்று நம்ம கோட்டை விட்டக்கூடாது. அதுதான் ரொம்ப முக்கியம். நீ யாரு நீ தெரிஞ்சுக்கலன்னா இந்த அவசப்படுறாங்களா பாட்டி? ஏன் அவசப்படுறாங்க? 7 மாதமாக அவசப்படுறாங்க. காலில் ஒழிஞ்சு போய் பாத்ரூமில் விழுந்து ராத்திரி பகலாக கஷ்டப்படுறாங்க. இருண்ட இடத்துலையே எல்லாம் கலைக்கிறேன். இந்த அவஸ்தை ஏன்னு நாம் நினைக்கணும் இல்லையா? இப்ப அதே சின்ன பாட்டி வந்து அந்த அம்மா எதுவுமே ரொம்ப கொடுமை தான் பண்ணிருக்காங்க. அவங்க எந்த கொடுமை இல்லாம நிம்மதியா போயிட்டாங்கல்ல. அது வெளியில பாக்குறதுனால அதில் எப்போ யாருக்கு என்னென்ன இப்போ இது கொடுக்கணுமோ சூடு வைக்கணுமோ கரெக்டாக அந்தந்த நேரத்தில் சூடு வச்சாதான் வந்து அது ஆன்மா வந்து உணர முடியும். அதாவது கடவுளுக்கு வந்து தண்டனை கொடுக்கணுன்றது கடவுளுக்கு அது லட்சியம் கிடையாது. ஒரு ஆன்மா வந்து எந்த ஒரு ஜீவனும் அவரே தானே இருக்கார். அவரே தான் எல்லா ஜீவனுமாக இருக்கார். அவர் அந்த ஜீவன் வழியாக தான் அவர் வந்து தன்னை அனுபவிக்கிறதுக்காக தான் இந்த தோற்றமே அவருக்கு. அதனால் உயிர்ன்றது கடவுளுக்கு அந்நியமானதோ கடவுளுக்கு வேறானதோ கிடையாது. நாம் பார்க்குற நல்லவன் கெட்டவன் திறன் எல்லாமே இந்த கடவுளுடைய அந்த ஒரு இதுதான் அவதாரம்னு சொல்கிறது. இந்த அவதாரத்தில் இருக்கார் அவர். அவர் வந்து அந்த ஜீவனாக இருந்தால் வந்து தான் அவர் தன்னை தானே அனுபவிக்கிறதுக்காகத்தான் இந்த ஜீவனாக வர்றார். அதனால் அவங்க இவங்க அவன் இவன் இவ அவ அது இதெல்லாம் கிடையாது. எல்லாமே அந்த கடவுள் தான். ஆமாம், எல்லாமே அதாவது விதி வசத்தெல்லாம் நம்ம இருக்கிறோம். ஆனால் வந்து நமக்கு தேவை கடவுளுடைய கதி தான். கடவுள் தான் நமக்கு கதி. கடவுள் தான் நமக்கு கதி அப்படின்னும் பொழுது எல்லாத்துக்குமே அவரை தான் டிபெண்ட் பண்ணியிருக்கணும். அதுக்காக சும்மா இருக்கிறதில்ல, சும்மா வெட்டியாக உட்காந்துக்கிறதில்ல. இந்த கடமையை செய்யும்போது நம்ம வந்து அந்த என்ன ஏதுன்றது இந்த பிரபஞ்சம் ஏன் தோன்றுச்சு அதை முதல்ல நினைக்கணும். அதுக்காக தான் மனம்னா உங்கள் பொண்ணுங்களையே பற்றி நினச்சிக்கினே அது பண்ணுறதில்ல. எல்லாமே அதனுடைய இறைவனுடைய கண்ட்ரோலில் தான். அவர் வந்து நமக்குள்ளே ஒரு கண்காணிப்பு கேமரா மாதிரி இருக்கார். எல்லாத்தையும் கவனிச்சிட்ருக்கார். நம்ம எல்லாமே அருளால் தான் நடக்குதுன்ற உண்மையை நாம் உணரணும். என்னால் தான் நான் நடக்குது அப்படின்னு கனவுல கூட நினைக்கக்கூடாது. எல்லாமே ஒவ்வொரு செயலும் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் கடவுள் அருளால் தான் நடக்குது. அப்போ நாம் செய்கிற செயல், நம்ம செய்கிற சொல் பேச்சு எல்லாத்துலேயுமே கடவுள் அருள் கலந்துருக்குதுன்ற உண்மையை உணர்ந்தோம்னா நம்ம வந்து
ஒரு பணிவாக இருந்து சொல்லுவோம், நல்ல பேச்சு பேசுவோம், ஒரு அகங்காரமான சொல்லு இருக்காது. எல்லாத்துலேயுமே கடவுள் இருக்கிறான்றத மறந்துட்டோம்னா எல்லாத்துலேயுமே நான் தான் முன்னாடி நிற்கும். நான் தான் செஞ்சேன், நான் தான் பார்த்தேன், நான் தான் உதவி செஞ்சேன், நான் இல்லைன்னா அவன் ஒன்றும் நான் போட்டிருப்பான், நான் தான் அவனை மேலே ஏற்றணும் அப்படின்னு சொல்கிறது. நான் வந்துச்சேன்னா அதுதான் அழிவுக்கே காரணம். நானுன்னு ஒன்று கிடையவே கிடையாது அப்படின்னு எப்போ உணருமோ அப்போ தான் நமக்கு வாழ்வே. நான் இருக்கிறதே நாம் கிடையாது. இப்போ நம்ம நீ இருக்கிற இல்லையா, எப்படி உன்னால் இருக்க முடியுது அது சொல்லு. எதனால் நீ இப்போ இருக்கிற சொல்லு. இப்போ நீ எதனால் இப்போ இருக்கிற முடியுது, நீ வெளியில் உனக்கு தெரிஞ்சு சொல்லு. இப்போ நீ உயிரோடு இருக்கிறன்னா எது இல்லைன்னா உன்னால் உயிரோடு இருக்க முடியாது. அது விட்டுவிடாது. அப்பால கடைசிக்கு போக போகிற அந்த மேட்ருக்கு. இப்போ 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 உன்னால் எப்படி உயிரோடு இருக்கும், எது இல்லைன்னா உயிரோடு இருக்க முடியாது. முக்கியமாக நிறைய இருக்குது. இதயம் வந்து அப்போ முன்ன அது இப்போ வந்து ஒரு உதாரணமாக ரெஸ்ட் எடுத்துன்னு இருக்குன்னு வச்சுக்கோ, பெடு மேலே எந்த வேலை செய்யாமல். இப்போ இதயம் உங்கள்கிட்ட பேசுது, ஆனந்தி இது என்னடா இது குரல் கேட்குதுன்னு பார்க்குறேன். யாரோன்னு பார்க்காத, நான் தான் உன் இதயம் தான் பேசுகிறேன். நீ ரெஸ்ட் எடுத்துனுக்கிற, நான் கூட கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டோமான்னு இதயம் பேசுதுன்னா நீ என்ன சொல்லுவேன்? சும்மா ஒரு நிமிஷம் நான் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். ஹலோ, என்னம்மா ஃபோன் கட் ஆயிடுச்சா? அது அந்த பேட்டரி டவுன் ஆயிடுச்சு, அதனால கட் ஆயிடுச்சு. அப்படியா? ஆமா. இப்ப நான் கேட்டது என்னன்னா, இப்போ இதயம் இருக்கு, அது வந்து உங்ககிட்ட கேக்குது கொஞ்ச நேரம் நான் ரெஸ்ட் எடுத்துக்கமான்னு சொல்லிட்டு, நீ அனுமதி கொடுத்தியா? அது எப்படி கொடுக்க முடியும்? அப்ப குடுத்தா இறந்துட மாட்டேனா? அது குடுத்தா நான் இறந்துட மாட்டேனா? அதான் கேட்காது. இப்ப நாம இருக்கிறதுக்கு காரணம் இதயம் துடிப்பு இல்லையா? ஆமா. நுரையீரல் சுவாசி, அதனால இருக்கிறோம். ஆமா. சரி, இப்போ நீ தூங்க போறேன்னு வச்சுக்கோ. தூங்க போறேன்னா நீ தூக்கத்துல வந்து உனக்கு எதனா தெரியுமா? தெரியாது. நீ இருக்கிறது உனக்கு தெரியுமா தூக்கத்துல? தெரியுமாமா. புதுசா இருக்கு. நீ தூங்கும் போது உனக்கு நீ இருக்கிறது உனக்கு தெரியுமா? ஆழ்ந்த உறக்கத்துல தெரியாது. ஆழ்ந்த உறக்கம் ஒரு உறக்க நீ வந்து தூங்கிட்டேன்னா தூங்குறதுன்னா என்ன சொல்லு முதல்ல. தூக்கம்னா நம்ம காலையில இருந்து வேலை செஞ்சுட்டு நம்மளையும் டயர்ட் ஆயிட்டு ஆட்டோமேட்டிக்கா உறக்கம் வர்றது. எந்த வேலையும் செய்யாம சும்மாவே இருந்தா தூக்கம் வராது. அதை விட்டு உறக்கமுக்கு டெஃபினிஷன் சொல்லுன்ற. இதுதான் உறக்கம். அப்ப குழந்தைங்க வேலையே செய்யல, அதுக்கு தூக்கம் வரலையா? ஒரு மனுஷன் 12 மணி நேரம் தான் வேலை முழிச்சு நிறுவ முடியும். அப்புறமா ஆட்டோமேட்டிக்கா இரவு பகல் எப்படி வருதோ இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்கா இரவால தூக்கம் வந்துரும். அந்த இப்ப சொன்னியே இது நியாயமானது. அதான் சொல்றேன். தூக்கம்னா என்ன, விழிப்புன்னா என்ன, அது சொல்லு. டெஃபினிஷன் சொல்லு, உனக்கு தெரிஞ்சு சொல்லு. தூக்கம்னா என்ன, விழிப்புன்னா என்ன? அந்த நைட் டைம் ஒரு பர்டிகுலர் டைம் வரும்போது இப்ப நான் டைமுக்கு கடிகாரத்துக்கிட்ட எதுக்கு போற நீ? எனக்கு தெரியல மாமா. டெய்லி தூங்குற, டெய்லி முடிச்சுக்கிற, அப்புறம் கடிகாரத்துக்கிட்ட போகாத. தூக்கம்ல தெரியல எனக்கு, சொல்லுவா வழிய. அப்ப நீ தூங்காது. தூக்கு தெரியாத ஒரு விஷயத்துல போய் எதுக்கு தலை கொடுக்குற? தூங்காது என்பதுக்கும். நான் தூங்கல சொல்லு. நீ டெய்லி தூங்குறல்ல? இல்லையே, நான் தூங்க விரும்பின. சும்மா இதான் பேசாத. இல்ல மாமா, நான் இருப்பேன் மாமா. தூங்காமையா இருப்பியா? அப்ப நீதான் விளையாடுற. ஒரு நாள் தூங்காம இருப்பேன். ஒரு நாள் தூக்கம் தொலைத்தேன்ட்டாரு வரலாறு. தூக்கம் தொலைத்தான் சுகம் கொடுத்தான். அப்ப உனக்கு சுகம் ஏற்படணுமே. நான் ஒரு நாளைக்குன்னா ஒரு 4 மணி நேரம் தூங்குவேன், அவ்வளவுதான். 4 மணி நேரம் தூங்குவேன். நீ 4 மணி நேரம் தூங்குறியோ
40 நிமிஷம் தூங்குறேன். அதை கேக்குறேன், தூக்கம்னா என்ன உனக்கு தெரிஞ்ச டெபினிஷன் எனக்கு சொல்லுங்க. தெரியல தெரியல தெரியல. இப்போ ஒருத்தர் செத்து போயிட்டான், ம் என்ன ம் இப்ப பாடிக்கே வயசாயிடுச்சு, வந்து நீ பாக்கலான்னு வர்ற, திடீர்னு இறந்துட்டாங்க. 12 மணிக்கு இறந்துட்டாங்க. நானும் பக்கத்துல பத்துங்கிறேன், வயசானவங்க தானே. அதனால நான் எனக்கு டெட் பாடி இருக்கு, மறுநாள் தான் எடுக்கணும். நான் பக்கத்துல இருந்தா அப்படியே செவுத்துறது, எனக்கு தூக்கம் வந்துடுச்சு. எனக்கும் தூங்கிக்கிற எனக்கும் பாட்டி செத்து போன அந்த பாட்டுக்கு என்ன வித்தியாசம்? பணத்துக்கும் எனக்கு என்ன வித்தியாசம்? அவங்க உயிரோட மூச்சு நின்னு போச்சு, எனக்கு அவங்களுக்கும் உயிர் இருக்கு. மூச்சு விட்டுடு, இதயம் துடிக்குது, அது மெஷின், அது பாட்டுக்கு அது பண்ணுது. நுரையீரல் வந்து லங்ஸ் சுருங்கி வருது, அந்த மெஷின் அது மாதிரி. உன்னுடைய அனுபவம், உன்னுடைய மாமா அவங்க உயிர் வந்து அவங்கள விட்டு பிரிஞ்சிருது மாமா. சரி, எனக்கு தெரியல, அவங்களுக்கு தெரியல. எனக்கு தெரியலன்னு எனக்கு தெரியுமா? அது தெரியாது. நீ பக்கத்துல இருக்கிற உனக்கு தான் தெரியும். என்ன என்னையும் சேர்த்து தூக்கி பொச்சுருவீங்க இல்லையா? ஆமா, நான் கேக்குறேன், அந்த பணத்துக்கும் தூங்கிக்கிட்டு எனக்கு என்ன வித்தியாசம்னு கேக்குறேன். உங்களுக்குள்ள இறைவன் உதிச்சு கொண்டாரு இருக்கு, துடிச்சுட்டு இருக்கிறாரு. அவங்க கிட்ட வந்து நானு அங்க இல்ல, என்ன பொறுத்த வரல நான் இல்ல அங்க, பாட்டி இல்ல. கொஞ்ச நேரம் பார்த்து நான் வருவேன், இல்லாமல் போவேன், வருவேன், இல்லாமல் போக வருவேன். ஆனா பாட்டிக்கு பர்மனண்டா அவங்க இந்த இடத்த விட்டு வேற எங்க பர்மனண்டா போயிடுறாங்க. ஆனா நான் வந்து இல்லாமல் போயிடுறேன். ஆனா எந்த இடத்துல இல்லாமல் போறேன், எப்படி மறைறேன் அது தெரியாது. ஆனா வந்து என்னுடைய அனுபவத்துல வந்து எனக்கு வந்து நான் இருக்கிறது எனக்கு தெரியாது. அது பேர் தான் தூக்கம். நான் இருக்கிறது தெரியாம இருக்கு, எனக்கே தெரியாது. நான் இருக்கிறேன்னா இல்லையான்றது எதுவுமே தெரியாது. அதுக்கு பேரு சர்வ சூன்யம், கம்ப்ளீட்டா சூன்யமாயிரும். அப்ப எந்த இடத்துக்கு போய் நான் சூன்யமாகலாம்? ஏதோ ஒரு இடத்துக்கு போறேன் இல்லையா? எந்த இடத்துல போய் நான் மறையிறேன், அதுதான் தெரிஞ்சுக்கணும். சொல்றது புரியுதா? சரி சரி. அதனால்தான் வந்து நம்ம திருப்பி அந்த இடத்த விட்டு இல்லாமல் போய் திருப்பி வரும்போது அது புதிய பிறப்போட வர்றோம், புது தெம்போட வர்றோம். அதனால மறுபடியும் இந்த வாழ்க்கையில ஏற்படுகின்ற பிரச்சனைகளை எதிர்கொள்றதுக்கு அது ஒரு ஃப்ரெஷ்ஷா இருக்கும். புரியுதா நான் சொல்றது? ஆமா. தூக்கமே ஒருத்தனுக்கு இல்லைன்னு வச்சுக்கோ. ஒரு கடவுள் வந்து 24 மணி நேரமா வந்து விழிப்பு நிலையே வச்சு ஒத்த கூட உயிரோடு இருக்க மாட்டான். ஏன்னா இந்த உலகம் பிரச்சனைகள் தானே இருக்கு. ஒரு பகல்ல இந்த காசுக்கும் வயிற்றுக்கும் சாப்பாட்டுக்கும் நம்ம எவ்வளவு போராடுறோம் வாழ்க்கையில. ஆமா, எத்தனை பிரச்சனை எதிர்கொள்றோம். ஆமா. ஸ்கூலுக்கு போனா கூட வாத்தியார் ஹெட் மாஸ்டர் கிட்ட பட முடியாது, பட முடியாது, பசங்க கிட்ட பட முடியல. மானம் வந்து ஏடா கூடமா கேட்பாங்க கேள்வி. ஆமா, அந்த மாதிரி ஆகி போச்சு உலகம். அக்கம் பக்கத்துல இப்படி வந்து எங்க போனாலும் ஒரு இது இல்ல. ஒரு கவர்மெண்ட்ல கூட போனா மேல் இடத்துல இருந்து தொந்தரவு தாங்க முடியாது. அதுவும் பிரைவேட் கம்பெனி சொல்ல முடியாது. ப்ரெஷரு. எங்கன்னா ஹோட்டல்ல போனா ஓனர் திட்டுவான். ஒரு பிசினஸ் போனா அங்க ஏகப்பட்ட பிரச்சனை வரும். அங்க இந்த வாழ்க்கையில இந்த சோத்துக்காக நாம் படுற கஷ்டம் குறுக்க எத்தனை பேர் பிரச்சனை வருது. அப்ப இந்த பிரச்சனையை சமாளிக்கிறதுக்கு ஒரு மன தைரியம் வேணும், உடல் தெம்பு வேணும். 24 hours வந்து மனம் வந்து நினைப்பு மறப்பில அது ஒரு டயர்ட்னஸ் ஆகி போயிடும். அது விழிச்சுக்கிட்டு இருக்கும் போது நினைப்பு மறப்பு பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். புரியுதா? நீ விழிப்பு நிலையில இருந்தேன்னா மனம் வந்து அது வந்து கண்ட்ரோல்லாம் பண்ண முடியாது. என்ன ஆகும்? ஒண்ணு பைத்தியம் பிடிக்கும். பைத்தியம் பிடிக்கல அப்படின்னா அவன் என்ன பண்ணுவான்? தற்கொலை பண்ணிக்கிட்டு போவான். அதாவது உறக்கம்னு ஒண்ணு இல்லைன்னா இந்த உலகத்துல யாரும் உயிரோடு இருக்க முடியாது. எல்லாம் ஒரு முழம் கயிறு தேடிட்டு இருப்பாங்க. என்னத்துக்கு? செத்து போயிடுச்சு இருக்கு, உயிரோடு இருக்க முடியாது. அங்க 8 மணி நேரம் தூங்கும் போது நம்ம எல்லாம் போயிடுறோம். ஆக தூக்கம்ன்றது அது வந்து
அப்படியே அந்த அசிடிஸ் மரணம் மாதிரிதான். மரணம் போல இல்ல, அது ஒரு மரணம் தான். நீ மரணம் அடைந்து விட்டாய், ஆனா திருப்பி வருவ. வள்ளலாருக்கு சராசரியா ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் உறக்கம் இருந்தது மாமா? வள்ளலார் தூங்கவே மாட்டாரா? எப்பயுமே வா. ஆமா ஆமா, சிறுபோதுல இருந்தே அவர் வந்து தூக்கத்தை ஒழிச்சுட்டாரு. சாப்பாடே அவர் கிடையாது. இயற்கையிலேயே வந்து இறைவன் வந்து இந்த பசியை போக்கிட்டார். அவர் எங்கேயோ அத சாப்பாடு வாங்கி சாப்பிட்டதா இது இல்ல, வரலாறுல பதிவாகலையா? ஏதோ கோயில கொடுக்கறது, ஏதோ கொஞ்சம் ஒரு கவலை 2 கவலை சாப்பிடுவார், அவ்வளவுதான். வள்ளலாருக்கு பிடிச்ச கடவுள் யார் மாமா? முருகர் தானே. அவர் ஒரே ஒரு கடவுள் தான் அவரை பிடிச்சாரு, இவரும் ஒரே ஒரு கடவுள் தான் பிடிச்சாரு. அவர் உயிரோட இருக்கும்போது முருகர் தானே அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அது வெளியில நமக்காக தான். அவர் உள்ளத்துல ஒரே கடவுள். அவர் வந்து பிள்ளை பருவத்திலேயே உண்மை கடவுள் என்கின்ற அற்புதஞ்சோதி ஆண்டவர் தான் அவரை பிடிச்சிட்டாரு, அவரும் பிடிச்சிட்டாரு. 2 பேரும் ஒருத்தர கட்டி பிடிச்சுக்கிட்டாங்க உள்ளத்துல. அப்ப ஏன் முருகர் எல்லாம் காட்டுறாங்க? அது வெளியில அது மாதிரி அந்த வழியில கொண்டு வர்றாங்க. இறைவன் வந்து அவரை வந்து சைவத்தின் வழியா கொண்டு வர்றார். சைவத்துல இருக்கிற ஞானிகள் தான் வந்து பல உண்மையை வந்து நமக்கு வெளியில கொண்டு வந்திருக்காங்க. இப்போ முருகரு வள்ளி தெய்வானை இருக்கு இல்லையா? ஆமா. அது என்ன, அது மாதிரியா இருக்கிறாங்களா? அது மாதிரி இது வரலாற்றுல சொல்லி இருக்காங்க. அதான் ஐயா, அந்த மாதிரி ஒரு கடவுள் இருக்காரா 2 பொண்டாட்டியோட? இல்ல. ஒரு உன்னை கட்டிக்கிட்டு ஒரு ஆனந்த கேட்டா ஒரு பொண்டாட்டியே கட்டிட்டு சமாளிக்க முடியல, அப்படி இன்னொரு பொண்டாட்டி கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? ஆமா. அப்படி இருக்கும்போது ஒரு பொண்டாட்டியே பட்டு போடவே அத்தை கூட எடுத்து கொடு, பிறந்த நாளுக்கு எடுத்து கொடு அப்படின்னா 2 கல்யாணம் பண்ணி என்ன பண்ணுவார் பாவம்? சரி மாமா, நீ இப்படி சொல்லல, அப்ப எப்படி அருணகிரிநாதன் நாக்குல வந்து எழுதி இருக்காரு, ஓம் போட்டாரா? அது எல்லாமே ஒரு தத்துவம். அது உள்ள வந்து அது பின்னாடி பெரிய ரகசியம் இருக்கு. முருகர் வள்ளி தெய்வானது நீதான் முருகர். வள்ளி தெய்வான சேர்ந்து கேட்டுக்கோ, முதல்ல கேட்டுக்கோ. அதாவது நமக்கு 3 உடம்பு இருக்கு. எத்தனை உடம்பு? ஹலோ, 3 மாமா. என்ன உடம்பு சொல்லு பாக்கலாம். என்னது? என்ன 3 உடம்பு? ஆமான்ட்ட என்ன சொல்லு. ஆன்மா வந்து ஒரு உடம்பு தான். ஆன்மா 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 எங்க இருக்குது? ஆன்மா இருக்கிற இடத்துல இருக்குது. ஆன்மா பாத்திருக்கியா? பார்த்தது இல்ல. அப்புறம் ஆன்மான்ற மெய் 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 மெய்யா? மெய்னா உடல், அது பாக்குறல. மெய்ய பாத்திருக்க. சரி, வேற 2 உடம்பு எதனா இருக்கா அவங்க? இல்லையே. அப்ப ஒரே ஒரு உடம்புல தான் உயிர் வாழ்ந்துட்டு இருக்கியா? எனக்கு அதெல்லாம் தெரியல, நான் சொல்றதுக்கு மட்டும் டவுட் சொல்லு மாமா. கேக்கிறதுக்கு நீ பதில் சொல்லு. நீ கிராஸ் கேள்வி எல்லாம் கேக்குற, எனக்கு புரியல. ஒரு மனிதன்னா 3 உடம்பு ஆனாதான் ஒரு மனிதன் ஆக முடியும். வெளியில பாக்குற உடம்பு இருக்குல்ல, அது வெயிட் போடலாம். என்ன வெயிட் உனக்கு? எனக்கா? எனக்கு 58. 58 கிலோல என்னென்ன இருக்கு உடம்புக்குள்ள? என்ன இருக்குன்னா போன்ஸ் இருக்கு, மசில்ஸ் இருக்கு, எல்லாமே இருக்கு. எல்லாமே இருக்கு, லங்ஸ் இருக்கு, கிட்னி இருக்கு, பிளட் இருக்கு. அது மட்டும் இல்ல, பூமியில வெட்டி எடுக்கிற இரும்பு கூட உடம்புல இருக்குது, ரைட்டா? ஆமா, இருக்கு. தங்கம் கூட உனக்கு வந்து ஒரு குண்டு மணி அளவு தங்கம் இருக்கு உடம்புல. எப்படி? தங்கம் கூட இருக்குதையா? தங்கம் கூட ஒரு ஒரு சின்ன ஒரு மிளகு அளவுக்கு இருக்கு. அதுக்காக அதை போய் இது பண்ணிட்டு இருக்காத, தேடிட்டு இருக்காத. அது அலுமினியம் இருக்கு, சுண்ணாம்பு இருக்கு, சோடியம் இருக்கு, பொட்டாசியம் இருக்கு. ஆக இது மொத்தத்துல இது ஒரு பூமி தான். இந்த உடம்பு ஒரு பூமி. இது வேரியபிள் பிசிக்கல் பாடி. இப்போ நீ ஒரு அரிசி சிப்பை எடுத்துட்டு போற, எவ்வளவு ஒரு சிப்பை எத்தனை கிலோ? 25. அது இடையில போட்டா எவ்வளவு காமிக்கும்? ஒரு 24 காட்டும். சரி, நீ ஏறி நின்னா எவ்வளவு காட்டும்? அப்படியே இருக்கிற வெயிட் காட்டும். அப்ப 2 வெயிட் தானே? ஆமா. அதான்
2 வெயிட் தான். அது அது நேத்து அரிசியா இருந்தது, அதை நீ சாப்பிட்டீங்கன்னா உனக்குள்ள இதாகி அது சதையா மாறிடும். வேற ஒண்ணும் இல்லை. அதுதான் இது, இதுதான் அது. புரியுதா? சரி, அதை விட நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு மாமா. இது முதல்ல இது தெரிஞ்சுக்கா. நீ கேக்குறது வந்து முக்கியம் இல்லாத கேள்வி. தெரியணும். 3 உடம்ப பத்தி சொல்லு. தெரியல. இதுக்கு உள்ள ஒண்ணு உயிர் உடம்பு இருக்கு. உயிருக்கு மட்டும் தனி உடம்பு இருக்கு, அதை பார்க்க முடியாது. அந்த உடம்பு இந்த பிசிக்கல் பாடி முழுதும் வியாபித்து இருக்கு. ஒவ்வொரு செல்லுக்கு உள்ளும் புறமும் அந்த உயிர் ஆற்றல் உணர்வு மையமா இருக்கு. அது ஒரு உடம்பு. அது வந்து ஃபுல்லாவே இருக்கும். இந்த பிசிக்கல் அந்த அணுக்கு அந்த அணு செல்லு இருக்கு இல்லையா, அது உள்ளுக்கு இருக்கும், வெளியில இருக்கும், சூழ்ந்து இருக்கும். அது இருக்கிறதுனா உன் தோல் மேல வந்து குண்டூசி குத்தனா அது வந்து அதுக்கு அது இதுக்கு கடத்தி விட்டுரும், சூக்கும வடிவத்துக்கு கடத்தி விட்டுரும் அந்த உயிர் உடம்புக்கு. அந்த பாதியை அனுபவிக்கிறது தலைக்கு நடுவுல இருக்கு பாருங்க. தலைக்கு நடுவுல அதை பார்க்க விட, அதுதான் வந்து அறிவு உடம்பு, அதுதான் ஆன்மா. 3 உடம்பு சேர்ந்துதான் ஒரு மனிதன். இதுதான் 3 உடம்பை பத்தி சொல்றதுதான் முருகருடைய தத்துவம். முருகர், வள்ளி, தேவானை, இதுதான் உண்மையான முருகர். உண்மையான முருகர் நீதான், 3 உடம்பு கொண்டவர். இந்த தத்துவத்தை தான் அற்புதமா விளக்கியிருக்காங்க சைவ ஞானிகள். புரியுதா? அப்ப ஏன் திருப்புகழ் எல்லாம் எழுதுனாங்க? திருக்குறள், திருப்புகழ், தேவாரம் இதெல்லாம் எதுக்கு எழுதுனாங்க? திருக்குறள் அது திருப்புகழ் அதுதான். இப்போ அருணகிரிநாதர் உள்ள பார்த்தது அவருக்கு நல்லா தெரியும். முருகர் வந்து அந்த மாதிரி எல்லாம் கிடையாதுன்னு அவருக்கு நல்லா தெரியும். புரியுதா? ஆனா அத பாமர மக்களுக்கு அப்படி சொன்னா அவங்க ஏத்துக்க மாட்டாங்க. அதனால அவங்களுக்கு வேற மாதிரி சொல்லுவார், நமக்கு வேற மாதிரி சொல்லுவார். சரி சரி. அப்போ கந்தர் அலங்காரத்துல என்ன சொல்லுவாரு, ஓங்காரத்து உள்ளொளிக்குள்ளே முருகன் உருவம் கண்டு தூங்கார் என் செய்வார் எமதூதருக்கே, உய்ய என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமலா. உள்ளம்ன்றது என்ன? உள்ளம்ன்றது அறிவு, ஆன்ம அறிவு. அதுக்குள்ள எப்படி சிவலிங்கம் அதுக்குள்ள வந்து நிக்குமா? அந்த மைய பகுதி, சைவ ஆகமத்துக்கு மைய பகுதிக்கு போயிட்டேன்னா அங்க வந்து அவங்களே சொல்லுவாங்க அதுல இறைவனுக்கு உருவம் கிடையாதுன்றது அந்த பாடலையே வரும். புரியுதா? சரி. அப்ப சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும், இது சத்தியம் என்ற வார்த்தையா சொல்றாங்க? சொல்லு இன்னொரு முறை. சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும். அதான் இப்ப குழந்தை இல்லாதவங்க எல்லாம் வந்து அந்த சஷ்டி அப்ப விரதம் இருக்காங்கல்ல, அப்போ அது வந்து சொல்றாங்க இது சத்தியம் சத்தியம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அது என்னது? சஷ்டி விரதம்ன்றாங்க இல்லையா? சஷ்டி விரதம்னா என்ன? பொதுவா சஷ்டியான்னு கேக்குறாங்க இல்லையா? அப்படின்னா அது வந்து விரதம்னா அது ஒரு தவம். அந்த வந்து ஒரு மனதை வந்து ஒருநிலைப்படுத்தி இருக்கிறது பேர் தான் சஷ்டி விரதம். சஷ்டி விரதம்னு சொல்றோம். சஷ்டி விரதம்னா அந்த விரதம்ன்றது அந்த ஒரு இறை சிந்தனையிலேயே நம் நாட்டத்துல இருந்தா அகப்பை, அகப்பைன்றது ஆன்மா. அகம் பிளஸ் பை. பையில என்ன போட்டுப்போம்? பையில பொருளுங்க போட்டுப்போம். அது புறப்பை. அகப்பைன்றது ஆன்மா, அறிவு. அறிவு என்கின்ற பையில அந்த பொருள் ஏற்கனவே இருக்கு. அததான் வள்ளலார் பெட்டி இதில் உளவாத பெரும் பொருள் ஒன்று உண்டு, அதை திறக்கும் பெரும் திறவுகோலும் கொடுத்தீர், இப்போ திறக்க முயல்கின்றேன், அதை அட்டு செய்ய நினையாதுன்னு. பெட்டி, பொருள், பூட்டு, சாவி, பையி, அகப்பையி, பொருள் எல்லாம் ஒண்ணுதான். புரியுதா? சஷ்டியில் இருந்தால்னா அந்த ஒரு மன ஒருமையோட அந்த உண்மையை அறியணும் அப்படின்ற ஒரு ஒழுக்க நெறியில நின்று இருந்தா, அகப்பைன்றது புறப்பை இல்ல, புறத்துல இருக்கிற பை துணிப்பை இல்லை. இது அகப்பைன்றது உன்னுடைய ஆன்ம அறிவு. அந்த அங்கதான் பொருள் இருக்கு, அதுல ஏற்கனவே இருக்கு, அது உன்னுடைய அனுபவத்துக்கு வரும்னு அர்த்தம். புரியுதா? சஷ்டி விரதம் இருத்தல்னா
இறை சிந்தனை உண்மையை அறிந்து கொள்ள வேண்டும் அப்படின்ற ஒரு உணர்வுல அந்த உள்நோக்கி பார்க்கின்ற விரதத்துல நிலைத்து நின்னோம்னா, மன ஒருமையோட இருந்தோம்னா, அது ஏற்கனவே அகம் என்கின்ற பையிலே இருக்கிற பொருள் வந்து உன் அனுபவத்துக்கு தெரியும். சட்டியில் இருந்தால் சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் அர்த்தம். இல்ல சட்டியில குழம்பு காய்ச்சி வந்து ஆப்பையில இது வருது இல்லையா, சட்டியில இருந்தா ஆப்பையில வரும்னு சொல்லுவாங்க. புரியுதா? அந்த ஒரு அர்த்தம் என்னன்னா இதுதான் அர்த்தம். வேற என்ன சொல்லு? ஹேம்லெட் அப்படிதான் மாமா, சஷ்டியில தான் மாமா விரதம் இருந்தா. ஆமா, நீ வெளியில சொன்ன பழமொழிகள்லாம் வந்து உள்ளார்ந்த ஒரு கருத்தை இது பண்ணுதானே தவிர, நீ சஷ்டி விரதம் வெளியில செவ்வாய்க்கிழமை விரதம், புதன்கிழமை விரதம், புரியுதா, வெள்ளிக்கிழமை சாமி கும்பிடுறேன், சனிக்கிழமை சாமி கும்பிடுறேன், அதான் மாமி கிட்ட இந்த சனிக்கிழமை கும்பிடுறேன் வெள்ளிக்கிழமை நான் கூப்பிட தயவு செய்துட்டேன். மாமி எல்லாம் சாமி கும்பிடுவாங்க. நிறைய சாமிக்கிறாங்கல்ல, மேல் லோகத்துல மொத்த பேரும் ஒரு குர்த்தல் நடத்தினுக்கிறாங்க. எங்க வீட்டுல மேல் லோகத்துல இருக்காங்கல்ல, அவங்களுக்கும் குழந்தை இருக்குது, பொண்ணு. மாமி சிவன் பக்தர் மாமா. சரி சரி சரி, அதை விடு, அந்த விஷயத்த விடு. சரி, என்ன பண்ணணும்ன்றத நீ பாத்துக்க. நாங்க மே மாதம் 2 நாள் தியான பயிற்சி முகாம் வேப்பம்பட்டில் நடத்த போறோம். வேப்பம்பட்டிலையா? ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம். கரெக்டா வந்து சரி, 2 நாள் கலந்துக்கோ, நம்ம வீட்லயே தங்கிக்கோ, பசங்களை கூட்டுட்டு வா. வரலாறு சொன்ன கருத்தெல்லாம் முழுமையா தெரிஞ்சுக்கலாம். சரி. வாழ்க்கையில நமக்கு ஆதாரம் வந்து இறைவன் தான். எந்த விதத்தும் இறைவன் தான் நமக்கு வந்து எல்லா நன்மையும் புரியணும். அதனால இறைவனையே நம்ம கெட்டியா பிடிச்சுக்கணும்னா வாழ்க்கையில வந்து சந்தோஷமா இருக்கலாம். புரியுதா? இது வந்து தியான பயிற்சியை தெரிஞ்சுக்கோ. வாழ்க்கையில ஒரு விடைகால ஒரு 1/2 மணி நேரம், நைட் படுக்கும் போது 1/2 மணி நேரம், 1 மணி நேரம் கடவுளுக்காகவா உனக்காகவா? கடவுளுக்காக. கடவுளுக்காக செய்யாத, எனக்காக தான். உனக்காக செய். உனக்காக செஞ்சா அது கடவுளுக்காக செஞ்ச மாதிரி. உனக்கு நம்ம வந்து தேக சௌக்கியமா இருக்கணும்னு நினைக்கிறோம் இல்லையா? ஆமா. கடைசி வரையில உடல்ல வியாதி இருக்கணும்னு நினைக்கணும் இல்லையா? அது இலவசமா வேணுமா? பணம் விரும்புறியா? இலவசமா கடைசி வரையில டாக்டர் இல்லாம, மருத்துவமனை இல்லாம, மருந்து இல்லாம, உடம்பு நல்லா இருக்கணும்னு விரும்புறியா? பைசா செலவு இல்லாம. அப்ப இங்க வா. மன கவலை இல்லாம, மன வருத்தம் இல்லாம, சஞ்சலம் இல்லாம இருக்கணும்னு நினைக்கிறியா வாழ்க்கையில? நல்லா இருக்கட்டமா. வடலூர் ஒரு முறை போலாம். மாமாமா நீங்க போயிட்டு வாங்க, உங்க வீட்டுக்கார கூட்டு போயிட்டு வாங்க. ஒரு முறை போனமே நானு. இன்னொரு ஊர் போய் வாங்க. நான் போறேன், நீ வா. நான் வரலாறு இங்க வர சொல்லிட்டேன், அவர் இங்க வரேன்ட்டார். மாமா அங்க போனா சூப்பரா இருக்கு மாமா. அங்க போனாதான் சூப்பரா இருக்கு. போயிட்டு வாமா, போயிட்டு வரலாறு கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வா. அப்படியே உனக்குள்ள கூட்டு வந்துரு அவரை. சித்தி வளாகத்துல அந்த இவரு சிவபிரகாஷ் ஐயாவோட வீட்டுல ரொம்ப நல்லா இருக்கு. ஆமா ஆமா, நல்லா இருக்கு, அருமையா இருக்கு, சூப்பரா இருக்கு. சித்தி வளாகம் சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கு. இப்ப லீவ்ல போலாமாமா? லீவ்ல போலாம். போயிட்டு வாங்க, போயிட்டு வாங்க. நீ வா மாமா. சரி, வர வரியா? பைசா நீங்க போட்டு கூட்டு போனோம். நான் கூட்டு வரேன், நீ வா. பாக்கெட்ல எம்டியா தான் வச்சு வரேன் சொல்லிட்டேன். நீ பாக்கெட் எம்டியா வச்சிருவா. வடலூர் போயிட்டு வடலூருக்கு போனதுக்கா காசு. சரி 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 மாமா. ஆனா உங்க வீட்டுக்காரர் வந்து கோழி 65, நாய் 45 எல்லாம் சாப்பிட கூடாது. அது வள்ளலார் தான் மாத்தணும். அதுதான், அத சாப்பிட மாட்டேன்னு சொன்ன பிறகுதான் வரணும். அதுதான் வள்ளலார் தான் அவர் உள்ளுக்குள்ள இறங்கி அவரோட மனசை மாத்தணும். அவரா வள்ளலாரா மாத்தணும்னா நாக்கதான் பண்ணும். உன் நாக்கு அவருதான் ஜவாப்தாரியா?
அப்ப என்ன பண்றது? எனக்கு ஹெல்ப் பண்ணணும் வள்ளலார் நினைச்சா அப்ப அப்படித்தானே பண்ணணும். இல்ல இல்ல, உங்க வீட்டுக்காரர் நாக்குக்கு வள்ளலார் அவரு கண்ட்ரோல் பண்ணமா? இப்போ வள்ளலாறு மீன் பிடிக்க போறவங்க எல்லாம் அந்த மீன் வலைய அறுத்து வச்சார்ல, அந்த மாதிரி எங்களுக்கு இது மாதிரி பண்றவங்களுக்கு எல்லாம் எல்லாருக்குமே இந்த உலகத்துல இருந்து அவர் அப்படி பண்ணிருந்தா இப்ப நல்லா ஆயிட்டு இருக்கும்ல, இந்த உலகமே நல்லா இருந்திருக்கும்ல. ஓகே ஓகே, அவரு மீன் வலைய அறுத்தாரு, இப்போ வீட்டுக்காரு நாக்காரு ஓகேவா? அவங்க மீன் வலைய அழுத்தாரு, பயந்துட்டாங்க, சைவம் ஆயிட்டாங்க. அது மாதிரி பண்ணணும்னு இப்ப நாக்கருக்கு சொல்றேன். அது சொல்லு. அப்புறமா திருந்தின பிறகு ஒட்டி விட சொல்லு. அது மாதிரி வழியிலேயே வச்சிரு சொல்லு நாக்க. ஆமா, நாக்கு அறுத்தாதான் இவங்க திருந்துவாங்க. ஆமா. ஓகே ஓகே, பை பை. சரி மாமா. தேங்க்யூ தேங்க்யூ.